3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய நினைவு நூற்றாண்டு வந்தது. 2021. அது ஒரு பெரிய அளவில் ஒரு அலை மாதிரி எழுந்து என்னை வந்து அப்படியே அடித்து கொண்டு போனதுன்னு சொல்லலாம். அப்போ தான் வந்து ஒரு பெரிய தாக்கமாக எனக்கு அது இருந்தது. அவரை பற்றி நிறைய தேடி தேடி போய் நான் படித்தேன். நிறைய புது புது தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு சுவாரஸ்யமாக அவருடைய வரலாறும் இருக்குது. அவருடைய வரலாறு இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது நமக்கு. ஏன்னா அவரை பற்றின புது புது செய்திகள் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆய்வாளர்கள் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க. அவர் வந்து சுறுசுறுப்பாக வச்சுருக்காரு ஆய்வாளர்களை. இன்னும் என்ன தேடுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதனால அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய பாடல்களுக்கு உரை எழுதுகிற பணியை நான் தொடங்கினேன் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுவும் திட்டமிட்டு இல்லை. அது ஒரு பதிப்பகம் என்னை கேட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆத்தென்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் எழுதினா நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டபோது சரின்னு ஒத்துக்கிட்டேன். அது முதல் ஒரு 2 நூல்கள் வந்திருக்கு அவ்வளோதான். அவருடைய சுதேச கீதங்கள் ஒரு 15 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கேன். அப்புறம் அவருடைய புதிய ஆத்திச்சுவடிக்கு எழுதியிருக்கேன். அதற்கு வந்து நான் அந்த 15 பாடல்களுக்கே ஒரு 6 மாதம் ஆச்சு அது எழுதுறதுக்கு, அந்த உரை எழுதுறதுக்கு. அப்போ கிட்டத்தட்ட அவருடைய கட்டுரைகள் நிறையா நான் படிக்க வேண்டியிருந்தது. அப்போ தான் எனக்கு இன்னும் பிரமிப்பு அதிகமாச்சு. நம்ம அவரை ரொம்ப ஒரு சின்ன ஃப்ரேம்குள்ளே வச்சுருக்கோம். அது எவ்வளோ பெரிய தவறு. கவிஞர், பத்திரிகை ஆசிரியர், சுதந்திர போராட்ட வீரர், அவ்வளோதான். அதுக்கு மேலே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவருக்கு நிறைய முகங்கள் இருக்குது. அவர் வந்து அவருடைய கட்டுரைகள் படிக்கும்போது தான் அவருக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுமா. சென்னையிலேருந்து, பத்திரிகை துறையிலேருந்து, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவில் அந்த காலத்தில் ஊடகங்கள்லாம் இல்லாமல் இருந்த போதும் எப்படி ஒருத்தரால் இவ்வளவு தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது.